போட்டித்தேர்வு படிக்கும் மாணவ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசியில் ப்ரிலிம்ஸில் அப்ஜெக்டிவ் டைப்பாக, இப்போ குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 அப்ஜெக்டிவ் டைப்பாக பார்க்கும்போது என்னென்ன டைப்பில் கொஸ்டின் கேட்காங்க கேட்டிங்கன்னா, ஒரு 11 டைப்பில் கொஸ்டின் கேட்காங்க. இப்போ இதை எதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் வாத்தியார் ஒருத்தர் சொல்லுவார், எப்படினாலும் பாஸ் பண்ணிடணும், பிட்டு கூட அடிக்கலாம், பாஸ் பண்ணிடலாம் அப்படிம்பார். அப்போ எல்லோரும் அப்படியே பார்க்கும்போது அவர் சொல்லுவார், பிட் அடிக்கனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்து என்ன கேட்பான்னு எழுதி கொண்டு போகணும். அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு தான் நம்ம பாஸ் பண்ணுறதை டெட்டர்மைன் பண்ண முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது அனலைசிங். இன்றைக்கி பார்க்கும்போது நமக்கு ஒரு 11 டைப் பார்க்க போகிறோம். ரீசெண்ட் ட்ரெண்டு எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 11 டைப்பு. இதை நம்ம எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, ஐஎன்எம் வச்சு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ உள்ள ட்ரெண்டில் அப்ஜெக்டிவ் டைப். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குரூப் 2A பார்த்தீங்கன்னா சிலபஸ் மாற்றிருக்காங்க. சிலபஸை மாற்றும் போது எப்படின்னா, புதுசாக நம்ம போகிறோம். புதுசாக போகும்போது எல்லாருமே தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே ஈக்குவல் தான். இந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக படிச்சிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆக்சுவலாக ஒரு கோட்ஸ் ஒன்று பார்த்தேன், நான் சூப்பரான கோட்ஸ். ஏன்னா நோ ரிசல்ட், ஏன்னா கீப் ஒர்க்கிங். ரிசல்ட்டே வரலனாலும் ஒர்க்கு வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். பேட் ரிசல்ட் நெகட்டிவில் போனாலும் கீப் ஒர்க்கிங். கிரேட் ரிசல்ட் பாசிட்டிவ் வந்தாலும் கீப் ஒர்க்கிங். ஏன்னா கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. கன்சிஸ்டன்சி ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. எல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க என்னென்னா ஒரு 3 நாள் நல்லா படிப்பாங்க, ஒரு நாள் விட்டுருவாங்க. அப்படி விடக்கூடாது. கன்சிஸ்டன்சி. ஸோ பாஸ் பண்ண எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னென்னா கன்சிஸ்டன்சி. இந்த போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் யாருமே தோக்குறவங்களே கிடையாது. ஆனால் விலகி போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கொஞ்ச நாள் 1 மாதம் நல்லா படிச்சிருப்பாங்க, 2 மாதம் நல்லா படிச்சிருப்பாங்க, 3 மாதம் நல்லா படிச்சுட்டு அப்புறம் அதை விட்டு விலகி போயிடுவாங்க. அதான் டோன்ட் கிவ் அப். அப்போ இது ஒரு பெஸ்ட்டான காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இப்போ நம்ம வந்து கொஸ்டின் பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து 11 டைப். ரீசெண்ட் ட்ரெண்டில் பார்க்கும்போது டைரக்ட் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் டேட்டா. டைரக்ட் கொஸ்டின் இது டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இல்லை என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, முதலில் முஸ்லீம்களுக்கு தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தவர் யார்? ஆக்சுவலாக இது வந்து ஒரு கொஸ்டின் எப்போதுமே ஸ்டார்டிங்கில் நாங்கள் படிக்கும்போதே இருந்து இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. அப்போ இங்கிலீஷில் பார்க்கும்போது டிமாண்ட், அந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட். டிமாண்ட் ஃபார் செப்பரேட் முஸ்லீம் ஸ்டேட். முஸ்லீம் ஸ்டேட்டு. ஆக்சுவலாக பாகிஸ்தான் நீங்கள் நினச்சிடக்கூடாது. முஸ்லீம்கள் வாழக்கூடிய இடத்துக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஸ்டேட் வேணும் அப்படி சொன்னது யாருன்னா முகமது இக்பால். அப்போ முகமது இக்பாலுங்கிறது ஒரு போயட். அவரை கூட என்ன சொல்லுவாங்கன்னா போயட் ஆஃப் ஈஸ்ட் அப்படிம்பாங்க. ஒரு போயட்டு. இப்போ போயட்டுன்னு என்ன கேட்டீங்கன்னா ஒரு புலவர். அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரே தவிர அதுக்கு அதிகமாக பிரச்சாரம் பண்ணதோ அதை ரொம்ப டிமாண்ட் பண்ணதோ அதெல்லாம் கிடையாது. அவருடைய கருத்தை வந்து என்ன சொல்லியிருக்காரு, முத சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா முகமது இக்பால். அப்போ இக்பால் தான் என்ன கேட்குறாங்கன்னா, முஸ்லீமாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு தனி ஒரு ஸ்டேட் வேணும் அப்படின்னு முத சொன்னது அவர் தான். அதுக்கப்புறம் முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஆப்ஷனை பார்த்தாவே தெரியும். ஆப்ஷன் ஆக்சுவலாக ஒரு கொஸ்டினை கொடுக்கும்போது 4 ஆப்ஷனையும் சேர்த்து பார்க்கணும். 4மே இம்பார்ட்டன்ட் தான் அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு. அப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை உருவாருக்கு முத யார் காரணம் கேட்டிங்கன்னா முகமது இக்பால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு போனது யாருன்னு கேட்டிங்கன்னா ரகுமத் அலி. ரகுமத் அலி இவரை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. இவர் ஆக்சுவலாக ஒரு பஞ்சாபி ஸ்டூடெண்ட்டு, பஞ்சாபிக்காரரு, கேம்பிரிட்ஜ் ஸ்டூடெண்ட்டு. இவர் தான் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்த் இந்தியாவை 5 ஒரு நார்த்து யூனிட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாரு. அந்த பாகிஸ்தான் அப்படிம்பாங்க. அந்த வார்த்தையை காயின் பண்ணது யாருன்னா ரகுமத் அலி. இது முக்கியமான கொஸ்டின்ஸ், இது அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஜனவரி 28, 1933 காயின் பண்ணுறாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு முஸ்லீம்களுக்கு தனியாக ஒரு நாடு வேணும் கேட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா இக்பாலு. பாகிஸ்தான் ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு 5 யூனிட்டை சேர்த்து 33 முத கேட்காரு. எந்த யூனிட்லாம் சேர்த்தாரு கேட்டிங்கன்னா, நார்த்தில் இருக்கக்கூடிய பஞ்சாப், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்கானினா நீங்கள் ஆப்கானிஸ்தானை நினச்சிடக்கூடாது. நம்ம நார்த் பகுதியில் நார்த் ஃப்ரான்டியரில் உள்ளக்கூடிய இடத்துக்கு பேர் ஆப்கானி. அடுத்தது பார்த்தீங்கன்னா காஷ்மீர், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்து, அடுத்தது பலுசிஸ்தான். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா PAK, பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா PAK. ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்து S. அடுத்தது அந்த பலுசிஸ்தானில் தான்.
எல்லாமே இந்த முஸ்லீம் வாழக்கூடிய போது ஸ்தான் அப்படிம்பாங்க பாகிஸ்தான். இடையில பார்த்தீங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஐங்கிறத பிறவு யூஸ் பண்ணுவாங்க. இவர் பாகிஸ்தான் பாரு, முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு லெட்டரை போட்டு பழகுவாங்க. அப்புறம் பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பாகிஸ்தான்ங்கிற வார்த்தையை காயின் பண்ணது யாருங்கன்னா ரஹ்மத் அலி. அவர் முக்கியமான ஆள். அவர் தான் முத அந்த வார்த்தையை காயின் பண்ணுறாரு. அடிக்கடி கேட்பாங்க. இப்போ முத சொன்னது வந்து ஒரு புலவர். அதை காயின் பண்ணது யாருன்னா கேம்பிரிட்ஜ் ஸ்டூடெண்ட் ரஹ்மத் அலி. அதுக்கப்புறம் அதை ஃபோர்ஸை இழுத்து தனி நாடாக பிரித்து கொண்டு போனது யாருன்னு கேட்டிங்கன்னா முகமது அலி ஜின்னா. இவர் தான் 2 நேஷன் தியரி அப்படின்னு ஒரு தியரியை வந்து 2 நேஷன் தியரின்னு ஒரு தியரி வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. 2 நேஷன் தியரி அப்படின்னு 1940 இருநாட்டு கொள்கை அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு. அப்போ வந்து இருநாட்டு கொள்கையும் கொண்டு வர்றது அந்த 2 நேஷன் தியரி வந்து ஜின்னா தான் 1940 கொண்டு வர்றார். அதுக்கு முன்னாடி 1937 பார்த்தீங்கன்னா 1937 வாசிர் குஷேன் 1937 பாம்பே செஷன். இப்போ காங்கிரஸ்க்கு மாநாடு நடக்கிற மாதிரி முஸ்லீமுக்கு மாநாடு நடக்கும். அப்போ பாம்பே செஷனில் வச்சு அந்த 2 நேஷன் தியரியை வந்து வாசிர் குஷேன் தான் சொல்லியிருப்பார். அதை 1940 பார்த்தீங்கன்னா ஜின்னா வந்து முன்மொழிவார். ஜின்னா யாருங்க கேட்டால் பாபா கவுர் அப்படிம்பாங்க. அது பாகிஸ்தான் தந்தை அழைக்கப்படுவார். அப்போ ஜின்னாங்கிறது முக்கியமானது. அடுத்த மவுண்ட் பேட்டனை ஏன் இதில் கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா இந்தியா பாகிஸ்தானை பிரித்தது இவர் தான். அப்போ இதை வந்து ஜூன் 3 பிளான் அப்படிம்பாங்க. அதே மவுண்ட் பேட்டன் திட்டம்பாங்க. அதை பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியாவை பார்ட்டிஷன் பண்ண யாருன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் ஏரியா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பாகிஸ்தான்கிறத டிமாண்ட் பண்ணது முத முஸ்லீம் வாழக்கூடிய பகுதிக்கு தனிநாடு கேட்டது யாருன்னா இக்பாலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஹ்மத் அலி. ஏன்னா ரஹ்மத் அலி தான் அதுக்கு ஒரு அந்த பாகிஸ்தான் அப்படின்னு வார்த்தையை கொண்டு வராரு. அப்புறம் இருநாட்டு கொள்கைங்கிறத வந்து முகமது ஜின்னா ஃபார்ம் பண்ணுறாரு. 2ஆக பிரித்தது யார் கேட்டிங்கன்னா நமக்கு யார் மவுண்ட் பேட்டன். ஜூன் 3 பிளானுங்கிறது மவுண்ட் பேட்டன் பிளான். இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு அசட்ஸ் அண்ட் ரீசன் 2வது பேட்டர்ன். கூற்று காரணம் பார்க்கும்போது நம்ம இங்கே என்ன பார்க்கணும் கேட்டிங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி கிழக்கிந்திய கழகத்தை லண்டனில் உருவாக்கினார். 1866 உருவாக்குறார். ரைட்டு. அப்போ வந்து கிழக்கிந்திய அவர் ஒரு முக்கியமான ஆள். 1800 கிழக்கிந்திய எதுக்காண்டி உருவாக்குனா ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறக்காண்டி உருவாக்குவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா சொசைட்டி அப்படின்னு ஒன்று உருவாக்குவார். இந்தியா சொசைட்டி 1865 உருவாக்குவார். அப்புறம் 1876 பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷில் பார்லிமெண்ட்டில் முத எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர். ஏன்னா 1892 1876 தான் அவர் புக் எழுதுறாரு. என்ன புக் எழுதுறாருன்னா புக்கில் வந்து சொல்கிறார் ஃபஸ்ட்டு எஸ்டிமேட் நேஷ்னல் இன்கம்மை மெஷர் பண்ணுறாரு. இதெல்லாம் இவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து கூற்று என்ன சொல்கிறாங்கன்னா கிழக்கிந்திய கழகத்தை லண்டனில் உருவாக்குனார். கரெக்டு. எப்போ உருவாக்குறனா 1866 உருவாக்குறார். அதில் என்ன காரணம் கொடுக்குறா பிரிட்டிஷ் பொதுமக்கள் கருத்தின் மீது செல்வாக்கு ஏற்படுத்த விரும்பினார். பிரிட்டிஷ் மக்கள் மீது செல்வாக்கு ஏற்படுத்த விரும்பலை. இவர் வந்து இந்திய மக்களுக்கு தான் என்ன சொல்லுவார்னா பெர் கேபிட்டா இன்கம் இருக்குது நம்மளுடைய இதை வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணுவார். அப்போ இந்த இடம் வந்து பிரிட்டிஷ் மக்களுக்கு அவர் சொல்லலை. 2வது ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. எதுக்காண்டி இது ஆப்ஷன் வச்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படியும் வரும். நம்ம அதாவது கூற்று காரணமும் சரிங்கிறது ஒரு 10க்கு 8 கொஸ்டின் ரைட்டாக இருக்கும். ஒரு கொஸ்டின் முன்ன பின்ன இருக்கலாம். அதனால் கரெக்டாக கொஸ்டினை வாஸ்து போடணும். எடுத்தோன்னு போட்டக்கூடாது. இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக, 2வது ஸ்டேட்மெண்ட் என்னது தப்பு. அப்போ தாதாபாய் நவ்ரோஜை பொறுத்தவரை நீங்கள் தெரிஞ்சுக்கிற என்ன கேட்டிங்கன்னா அவர் 3 தடவை காங்கிரஸ் மாநாட்டில் இருப்பார். அதான் மெயினாக நமக்கு பரீட்சையில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. 3 தடவை மாநாடாக இருக்கிறத நம்ம மெயினாக பார்த்துக்கிறோம். அப்போ எப்போல்லாம் மாநாடாக இருக்காருன்னா நம்ம ஞாபகம் வைக்கிறேன்னா கலாக்கா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். கலாக்கா கல்கத்தா, லா எனது லாகூர், அடுத்தது கல்கத்தா. எப்போ இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா 86 காங்கிரஸ் ஆரம்பித்த 2வது மாநாட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைவர் 6 1906. அப்புறம் 6 வந்துட்டு இடையில பார்த்தீங்கன்னா 93 போட்டுக்கணும். அப்போ 86, 93, சைவர் 6 கலாக்கா 3 தடவை மாநாட்டில் இருக்கார். அவரை பற்றி தெரிஞ்சுக்கிடணும். தாதாபாய் நவ்ரோஜி கூற்று காரணம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா which one of the statement is incorrect? இன்கரெக்டா நம்ம எப்போவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்கும்போது கரெக்டாக நினச்சே வாசிப்போம். அப்போது எதுங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா நார்மலாக கோகுலே இந்திய பணியாளர் கழகம் என்ற அமைப்பை 1905 ஏற்படுத்தினார். கரெக்டு. சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி எதுக்காண்டி ஆரம்பித்தார்னா அகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பார்க்குறதுக்கு அகென்ஸ்டாக ஆரம்பித்தார். ப்ரொமோட் எஜுகேட்டை ப்ரொமோட் பண்ணுறக்காண்டி ஆரம்பிச்சார். இதுதான் முக்கியமானது. நேஷ்னல் பில்டிங்
தேசிய லெவலில் ஒரு இதை உருவாக்குறதுக்கு தான் ஆரம்பித்தார். முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று நிறவெறியை எதிர்த்து காந்தியுடன் இணைந்து, ஆமாம் 1908 தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருப்பார், காந்தியோடு இணைந்து போராடுவார். அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. மூணாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா காந்தி கோகலேயை தன் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார், அதுவும் ரைட்டு. காந்தியுடைய அரசியல் குரு யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. நாலாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா காந்தி கோகலேயே இந்தியாவின் வைரம், ஏன்னா மகாராஷ்டிராவின் நகை, தொழிலாளர்களின் இளவரசர் என்று வர்ணிக்கிறாருங்காங்க, அது தப்பு. அப்போ அது யார் சொன்னார்னா திலகர் சொன்னார். யார் சொன்னால்? திலகர் வந்து அதை சொல்லியிருக்காரு. அப்போ இந்தியாவின் வைரம் அப்படின்னு கோகலே சொன்னது திலகர், மகாராஷ்டிராவின் நகை அப்படி கோகலே சொன்னது திலகர், தொழிலாளர்களின் இளவரசர் அப்படின்னு கோகலே சொன்னது யார்? திலகர். அப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறானது. அப்போ நம்ம ஆப்ஷன் கரெக்டாக போடணும். 1 2 3 ரைட்டு, ஃபோர்த் ஒன்று மட்டும் இன்கரெக்ட். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போ இந்த ஒரு பேட்டர்ன் மல்டி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது ரைட்டு எது இன்கரெக்ட். அப்போ 3வது மாடல் பார்த்துருக்கோம். 4வது மாடல் மேட்ச் த ஃபாலோயிங். 4வது மாடல் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இயரை வச்சு கேட்டிருக்காங்க. ஏன்னா ட்ரீட்டி ஆஃப் மங்களூர், ட்ரீட்டி ஆஃப் பாரிஸு, ஏன்னா ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம், ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத். நார்மலாக இங்கே என்ன பண்ணுங்கன்னா மைசூர் வாரம் கர்நாடகா வாரம் வச்சும் கேட்டிருக்காங்க. மைசூர் வாரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கிடக்கூடிய கோடு வேறு என்னென்னா மைசூர் செமஸ்ரீ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடணும். செம மைசூர் பாக் ஒரு இனிப்பு இருக்குது, அதை பார்த்தா செமையாக சிரிக்கணும்னு நான் வச்சுக்கிடணும். அதில் சேஃபார் சென்னை உடன்படிக்கை, அவன் நம்ம கேட்பான் உடன்படிக்கை எந்த வருஷம் முடிஞ்சுன்னு கேட்பான். சென்னை உடன்படிக்கை. 2வது மைசூர் போர் வந்து மங்களூர் உடன்படிக்கை. 3வது மைசூர் போர் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. அப்போ செமஸ்ரீ. அப்போ செமஸ்ரீனா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா நம்ம மைசூர் பாக்கை பற்றி செமையாக சிரிக்கணும்னு வச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடக போர், அதுக்கு கோடு நம்ம என்ன வச்சுக்கணும்னா அல்ப பாண்டியன் பாஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடணும். அப்போ ஐஸ்லா உடன்படிக்கை, முதல் கர்நாடக போர் வந்து ஐஸ்லா உடன்படிக்கை, 2வது கர்நாடக போர் பாண்டிச்சேரி உடன்படிக்கை, 3வது பாரிஸ் உடன்படிக்கை. நமக்கு இங்கே என்ன வச்சுக்கோங்கன்னா இயரை வச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ ட்ரீட்டி ஆஃப் மங்களூருங்கிறது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா நமக்கு பொறுத்துக்கல 1784. ட்ரீட்டி ஆஃப் பாரிஸுங்கிறது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 1783. ட்ரீட்டி ஆஃப் நமக்கு ஸ்ரீரங்கப்பட்டினம் என்ன கேட்டிங்கன்னா 1794. அலகாபாத் உடன்படிக்கை என்னென்னா 1765. அலகாபாத் உடன்படிக்கை இது 3 நான் கூட சொல்லிட்டேன். அலகாபாத் உடன்படிக்கைங்கிறது பக்சார் போரில் வந்து எந்த உடன்படிக்கை மூலம் முடியுது? பக்சார் போர் வந்து 1764 தொடங்கியிருக்காங்க. 1765 அலகாபாத் உடன்படிக்கையில் முடியுது. இதில் தான் நமக்கு என்ன சொன்னாங்கன்னா 2 ரைட்ஸ் வாங்குறாங்க, திவானி ரைட்ஸ், நிசாம்த் ரைட்ஸ். திவானி ரைட்ஸ் அதாவது பீகார், பெங்கால், ஒடிசா அங்கே வரி பிரிக்கக்கூடிய உரிமைக்கு வந்து திவானி ரைட்ஸ், லாவன் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது நிசாம்தீன் ரைட்ஸ். அப்போ 2 ரைட்ஸ் வருது. அப்போ பொறுத்துக்க ஒரு பேட்டர்ன், பொறுத்துக்க வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்ட்லி மேட்ச்டு பேர். இது பொறுத்துக்க கிடையாது, எதெல்லாம் கரெக்டாக பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம பார்க்கணும், கரெக்டாக பார்க்கணும். அப்போ நமக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா நாராயண் சித்தரஞ்சன் தாஸ் நமக்கு தெரியல. அன்ஹாப்பி இந்தியாங்கிறது நமக்கு தெரியும், லாலா லஜபதி ராய். இந்த 2ம் பார்த்தீங்கன்னா அன்ஹாப்பி இந்தியாங்கிறது லாலா லஜபதி ராய், காமன்வெல்ங்கிறது அன்னி பெசன்ட். அப்போ இந்த 2 வந்து தப்பாக இருக்குது. அப்போ இந்த 2 தப்பாக இருக்கும், 3 தப்பாக இருக்குது. அப்போ 3 தப்பாக இருக்குன்னு தெரிஞ்சோடனே நம்ம ஆப்ஷனை வச்சு பார்க்கணும். நம்ம எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டின் தான் பரீட்சையில் இருக்குன்னு நம்ம நம்பக்கூடாது. ஆப்ஷனில் பார்க்கும்போது இதில் 3 இருக்குது, அப்போ இது வராது. ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் 2 இருக்குது, இது வராது. இதில் 2 இருக்குது, வராது. அப்போ எது தான் வரும்? 1 and 4. அப்போ வந்து சித்தரஞ்சன் தாஸ் நாராயண், மதன் மோகன் மாளவியா, இது வந்து ஒரு ஜோர்னல் பத்திரிகை, ஏன்னா அபியுதயா. அப்போ வந்து நமக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க கொடுக்கும்போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின் எடுக்கிறவங்க ஒரு மிஸ்டேக் விடுறாங்க. ஒரு ஆன்சர் வந்து இப்படி உல்ட்டாவாக செட் பண்ணுறாங்க, அடுத்தடுத்து கிராஸ் வர்ற மாதிரி செட் பண்ணுறாங்க. நீங்கள் கரெக்டாக கவனிச்சுக்கிடணும். அப்போ இது வந்து அடுத்தது மிஸ்மேட்ச்டு அல்ல இன்கரெக்ட்லி மேட்ச்டு, இது தவறுதலாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது தயானந்த சரஸ்வதி வேத காலத்திற்கு திரும்புங்கள் அப்படிம்பாங்க. கோ பேக் டு வேதாஸ், சுத்தி ஏக்குன்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க, கோ பேக் டு வேதாஸ்ம்பாங்க. அப்போ அது ரைட்டு. அடுத்து காந்திஜி அன்டச்சபிலிட்டி, ஏன்னா அப்போ அன்டச்சபிலிட்டி இஸ் ஏ கிரைம் அப்படின்னு சொன்னது யார்? காந்திஜி. இது எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா ஆர்டிகல் 17. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெல்லி சலோ. இந்த டெல்லி சலோங்கிறது பார்த்தீங்கன்னா யார் சொல்லியிருப்பாங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருப்பார். 1. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க டெல்லி சலோ அப்படிம்பாங்க.
அப்போ இந்த இடத்துல டெல்லி சோளங்கிறது யாரை சொல்கிறாங்கன்னா பகத்சிங்கை சொல்கிறாங்க. இப்போ பகத்சிங் டெல்லி சோளம் சொல்லலை, அப்போ அதை தான் தப்பு. அப்போ தான் கேட்டிருக்கான். என்ன கேட்டீங்கன்னா இன்கரெக்ட்லி மேட்ச்டு. அதுக்கப்புறம் வந்து ஜவஹர்லால் நேரு சொல்கிறாங்க, நீண்ட காலத்திற்கு முன்பே நாங்கள் விதியுடன் ஒப்பந்தம் செய்தோம். யாருடைய கோட்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேருடைய கோட்ஸ். அப்போ நமக்கு தப்பு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த இடத்த நம்ம பார்த்துக்கணும். டெல்லி சொல்ல யார் சொன்னோன்னா சுபாஷ் சந்திர போஸ். பகத்சிங்கை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ பகத்சிங்கு அந்த நம்ம என்ன பார்க்கணும்னா லாகூர் சதி வழக்கு இருக்கும். லாகூர் சதி வழக்கு இருக்குது பார்த்தீங்களா. அப்போ வந்து நம்ம இது சைமன் கோபாக்னு சொல்லும்போது லாகூர் சதி வழக்கு அவர் மேலே புக் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவரும் அவருடைய ஃப்ரெண்டு யாருன்னா தத்தா, படுஸ்வா தத்தா, 2 பேரும் சேர்ந்து ஏப்ரல் டேட்லாம் படிக்கணும் 8/1929 சவுந்தர் மேலே பாம்பு போடுறாங்க. அதான் லாகூர் சதி வழக்கு. அப்போ அதுக்கு அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்காங்க. அந்த டேட்டு கூட படித்து வச்சுக்கலாம், மார்ச் 23, 1931. ஏன்னா அப்போ தான் 2வது வட்டமேஜை மாநாடு நடக்கும். காந்திகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, ஆனால் காந்தி வந்து அதை ரெக்வஸ்ட் கேட்க மாட்டார். அப்போ பகத்சிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறோம். பகத்சிங்க்கு இன்னொரு முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்குலாப் சிந்தாபாத். அந்த இன்குலாப் சிந்தாபாத் முழக்கமிட்டவர் யாருன்னு கேட்பாங்க. அதுவும் யார் தான்? இன்குலாப் சிந்தாபாத் ஒற்றுமையை ஓங்குக, அது முழக்கமிட்டவர் என்ன? பகத்சிங். ஆனால் அந்த இன்குலாப் சிந்தாபாத் அப்படிங்கிற வார்த்தையை காயின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா கஸ்ரத் முகானி காயின் பண்ணது. அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் சைமன் கோபாக், அந்த வார்த்தையை காயின் பண்ணது யாருன்னு கேட்கலாம். குயிட் இண்டியா மூவ்மெண்ட் இருக்கு, அந்த வார்த்தையை காயின் பண்ணது யாருன்னு கேட்கலாம். யூசப் மெக்கரலி, இவர் தான் சைமன் கோபாக் அப்படின்னு வார்த்தையும் காயின் பண்ணுறாரு. குயிட் இண்டியா மூவ்மெண்ட்டுங்கிற வார்த்தையும் காயின் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்கரெக்ட் பொறுத்துக்களை இன்கரெக்ட் கேட்காம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துருதான். பேசேஜை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்காங்க. அப்போ இங்கே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. மகாத்மா காந்தி கூறியதாவது, சில சாதாரண இளைஞர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கும் நோக்கத்திற்காக தங்கள் மகள்களை முற்றிலும் அறியாமை மற்றும் படிப்பறிவில்லாத நிலையில் வைக்கும் பெற்றோர்களின் குற்றம் சார்ந்த அலட்சியத்திற்காக வருந்துகிறேன் அப்படிங்கிறார். ஒரு கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப படிக்க வச்சா அதுக்கேற்ற மாதிரி மாப்பிள்ளை பார்க்கணுமே, அதனால் சாதாரண மாப்பிள்ளை கட்டி கொடுக்குறதுக்கு இவங்க என்ன படிக்காமல் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கோட்ஸ் கொடுக்காங்க. இந்த கோட்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்ஸில் ஆன்சர் தான் ஆன்சர் கோட்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்கள் வந்து அந்த மேலே பேரா எல்லாமே ஆன்சர் போடலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் கொண்டு வருவாங்க. அப்போ வந்து அவருடைய தாக்கம் மொதல் ஆப்ஷன் பாருங்கள், தங்கள் மகள்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான கடும் நடவடிக்கைகளை பெற்றோர் எடுக்க வேண்டும். இதை தான் அவர் சொல்கிறாரு. பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க, எல்லாருடைய வளர்ச்சிக்கும் அப்படின்னு பாசிட்டிவ். 2வது ஸ்டேட் பாருங்க, பெண்களை திருமணம் செய்வதற்காக இளைஞர்களின் செயல்பாட்டு நிலை முன்னேற்றப்பட வேண்டுங்காங்க. பெண்களை திருமணம் பண்ணுறதுக்கு இப்போ நாட்டுக்காண்டி இளைஞர்களுடைய செயலை முன்னேற்றம் பண்ணலாம், பெண்களை திருமணம் பண்ணுறதுக்கு இளைஞர்கள் முன்னேற்றப்படணுங்க. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் என்னதான் இருக்குது? நெகட்டிவாக இருக்குது. அடுத்த பாயிண்ட்டும் பாருங்கள், இளைஞர்கள் திருமணம் செய்வதற்காக பெண்களின் செயல்பாட்டு நிலை. ஒரு திருமணத்துக்காண்டி பெண்களுக்கும் ஆண்கள் திருமணத்துக்காக நிலை உயர்த்தணும் அப்படிங்கிறது இது ரெண்டுமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நாட்டுக்காண்டி சொன்னால் ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த ரெண்டும் தப்பாயிடுது. அடுத்து வரதட்சணை பிரச்சனை சொல்லியிருக்காங்க. அப்போ அதுவும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ என்ன ஆன்சர் கேட்டால் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன அப்ரிவேஷன் கொடுத்துட்டு அது எக்ஸ்பென்ஷன். ஏன்னா எக்ஸ்பென்ஷனில் அவன் என்ன கேட்டிருக்கான்னா விச் இஸ் இன்கரெக்ட்லி, ஏன்னா விச் இஸ் இன்கரெக்ட்லி கேட்டிருக்காங்க. இது கரெக்ட்லி இது இன்கரெக்ட்லி அதை அண்டர்லைன் பண்ணணும். ஒரு அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிபான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது இங்கிலீஷில் தான் நீங்கள் பார்க்கணும். சவுத் இண்டியன் பீப்புள் அசோசியேஷன். சவுத் இண்டியன் பீப்புள் அசோசியேஷன் நமக்கு தெரியும். சவுத் இண்டியன் பீப்புள் அசோசியேஷன் 1916 நான் பிராமின் இயக்கம். ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா விக்டோரியா ஹால் சென்னையில் ஆரம்பிக்காங்க 1916. அடுத்தது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சில்ஃப், சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன். லிபரல் இங்கே லீகல்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டும் ஒன்று தான், இதே தான் 1916 தான். அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னதான் இருக்குன்னா தப்பாக இருக்குது. அடுத்தது ஏஎம்எஸ்னா ஆந்திரா மகாசபா, அது ரைட்டு. அடுத்தது எம்பிஏ மெட்ராஸ் பிரசிடென்சி அசம்பிளின்னு கொடுத்துருக்காங்க, அசோசியேஷன். ஏன்னா 20 செப்டம்பர் 1917 ஆரம்பிக்காங்க. அப்போ இதுவும் தப்பாக கொடுத்துருக்காங்க. அசம்பிளிங்கிறது அசோசியேஷன். சின்ன சின்ன இதுதான் இருக்கிறதா. அப்போ நமக்கு இந்த இடத்துல எதெல்லாம் தப்புனா 2 நாளும் தப்பு. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட்டு இன்கம்பேட்டபிள் பேர், இது தவறுதலாக இருக்குது, அதே தான். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வச்சே கொடுத்துருக்காங்க. விஓசி சிதம்பரம் செப்டம்பர் 5, 1872 பிறந்தார், ரைட்டு.
சுப்பிரமணிய பாரதியார் டிசம்பர் 11 1882 பிறப்பார். இப்போ இதான் தப்பு. அடுத்து ராஜாஜி டிசம்பர் 10 1878 ரைட்டு. அடுத்து காமராஜர் ஜூலை 15 1903 ரைட்டு. இப்போ நமக்கு வந்து அந்த டேட்டுக்கு இம்பார்ட்டன்ட், ஹிஸ்ட்ரியில் மட்டும் தான் இயர் கேட்பாங்க டேட்டோட. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர், ஏன்னா அரேஞ்சு, இது ஒரு முக்கியமானது. நம்ம ஏதாவது ஃபார்மெட் ஞாபகம் வச்சுக்கிடணும். வழக்கமாக பார்த்தீங்கன்னா காந்தியுடைய மூவ்மெண்ட் கேட்பாங்க. காந்தியுடைய மாஸ் மூவ்மெண்ட் என்ன இருக்கும்? 1920 நமக்கு என்ன கேட்டால் ஒத்துழையாமை இயக்கம், 1930 சட்டமறுப்பு இயக்கம், 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாஸ் மூவ்மெண்ட் ஆரம்பிக்க முன்னாடி ஒரு இயக்கம் இருக்கும், அவருக்கு சின்ன சின்ன இயக்கமாக இருக்கும். கேக் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிடணும், கேக்கு சாப்பிட்றேன்னு வச்சுக்கணும். சம்பரான் சத்தியாகிரகா 1917, அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு 1918, கேதா சத்தியாகிரகா 1918. இதை தான் அடிக்கடி கேட்டுட்டு இருப்போம். இப்போ ஏதாவது நம்ம ஞாபகம் வைக்கணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா 1857 ரிவோல்ட்டை வச்சு கேட்டிருக்கான். அப்போ 1857 ரிவோல்ட்டை வச்சு ஒரு கொஸ்டின் கம்பல்சரியாக கேட்குறாங்க. அதில் குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்கான். அங்கே என்ன கேட்காங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்துருவோம். மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்டார். எப்போ தூக்கிலிடப்பட்டார்னா மார்ச் 29 1857 தூக்கிலிடப்பட்டார். மங்கள் பாண்டே தூக்கிலிடப்பட்டது தான் பெரிய ஒரு கலவரமாக மாறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மே 10 1857 மீரத்தில் வச்சு எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க. டெல்லி சலோ அங்கேயும் ஒரு வார்த்தை பண்ணுவாங்க, டெல்லியை நோக்கி போவாங்க, மீரத்தில் வச்சு ஒன்றா சேருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குங்கன்னா தானாபூரில் கிளர்ச்சி. இது எப்போ கேட்டிங்கன்னா ஜூலை 25 1857. இந்த ரிவோல்ட்டில் கடைசியாக மரணம் அடைகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ராணி லட்சுமி பாய், ஜான்சியில் வச்சு. என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா அது கூட கேட்பாங்க டேட்டு, ஜூலை 17 1858. அதான் கடைசி மூமெண்ட் லட்சுமி பாய். இப்போ இதை வச்சு நம்ம வந்து குரோனாலஜிக்கல் பண்ணுறோம். அப்போ மார்ச் 29 ஃபஸ்ட்டு, மே 10 2, ஜூலை 25 இது ஓகே. அடுத்தது 1857 அடுத்த வருஷத்தில் ஜூலை 17. அப்போ இதை வச்சு நம்ம குரோனாலஜிக்கல் வரிசை ஆர்டர் என்னென்ன கொஷினுக்கு குரோனாலஜிக்கல் கேட்பாங்க. அப்போ ஒரு ஐஎன்எம் படிக்கும்போது ஒரு 3 பாயிண்ட்டாக படிக்கலாம். ஒன்று என்ன கேட்டிங்கன்னா அந்த இயர் பேசிஸில் ஒரு ரவுண்டு படிக்கணும். ரெண்டாவது பிரிட்டிஷ் எப்படி நம்மளை வந்து சுரண்டான்னு சொல்லி ஒரு ஆங்கிளில் படிக்கணும். நம்ம மக்கள் எப்படி போராடி சுதந்திரம் பெறுறாங்கன்னு ஒரு ஆங்கிளில் படிக்கணும். அந்த 3 பேஸில் படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு ஆர் இன்கரெக்ட்லி மேட்ச்டு அப்படிம்பாங்க. ஹவு மெனி பேர்ஸ். அப்போ நமக்கு வந்து பேர்ஸாக கேட்காங்க வழக்கமாக. அப்போ வந்து நியூ இண்டியா காமன்வெல்த் இது யார் இல்லைன்னா அன்னி பெசன்ட் ரைட்டு. கேசரி மராத்தா இது யாருன்னா திலகர் வச்சு ஒரு கொஷின் கேட்பாங்க. ஏன்னா மராத்தாங்கிறது நமக்கு என்னது இங்கிலீஷ் பத்திரிகை, கேசரிங்கிறது என்னது மராத்தா பத்திரிகை. அடுத்து இந்தியன் ஒப்பீனியனுங்கிறது காந்தி, இந்து பிரகாஷ்ங்கிறது கோபால் கரி தேஷ்முக். ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன் பாருங்கள் இப்படி கிராஸாக இருக்குது பாருங்கள். சில நேரம் தப்பு டிஎன்பிஎஸ்சி கொஷின் வந்து ஆன்சர் அந்த பொறுத்துக்களை தப்பு விடும்போது இப்படி கிராஸ் போடுறான். அப்போ இந்தியன் ஒப்பீனியன் மகாத்மா காந்தி, அப்போ இது 2 தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆனால் கிராஸாக ஆன்சர் ரைட்டாக வருது. ஓகே, அப்போ எத்தனை பேர்ஸ் இல்லை தப்பாக இருக்குன்னா 2 பேர்ஸ் தப்பாக இருக்குது. அப்போ நம்ம எத்தனை டைப் பார்த்துருக்கோம்? ரீசன்ட் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 11 டைப் பார்த்துருக்கோம். அப்போ நமக்கு எப்படி கேட்குறான்? எப்போவுமே ஒரு கொஷின் பார்க்கும்போது ஒரு செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி நம்ம படித்தது வரணும்னு நினைக்கக்கூடாது. கொஷின் எந்த மாதிரி ஆங்கிளில் எடுக்கான், கொஸ்டின் எடுக்கிறவனை நம்ம வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி செட் பண்ணுவாங்க, அப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த 11 டைப்ஸ் தான் இன்றைக்கி டேட்டுக்கு கரண்ட் ட்ரெண்டு. அப்போ இந்த மாதிரி டைப்பில் கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. நம்ம தெரிஞ்ச கொஸ்டினை போய் தப்பாக விட்டுறக்கூடாது. அப்போ எப்போவுமே படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எடுக்கிறவன் ஆங்கிள் இருந்து பார்க்கணும். கொஸ்டின் எப்படி செட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி செட் பண்ணுவாங்க, நிறைய இருக்கும். அவனை அழகாக கண்டுபிடிச்சிடலானுங்க. நீங்கள் ஆழமாக படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், எப்படி செட் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் அந்த கொஸ்டின் எடுக்கிற ஆங்கிளில் திரும்ப திரும்ப போட்டு பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் லாஸ்ட் ஒரு 5 இயர் கொஸ்டின் எடுத்து எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பேட்டர்ன் எப்போவுமே மாற்றம் ஒன்று தான் மாறாது. அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிட்டே இருக்கணும். ஆனால் அப்போ இப்போ குரூப் 2 குரூப் 2 ஏக்கு வந்து பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டு முதல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா யார் ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், கிராக் பண்ணிடலாம். அதனால் சாலிடாக உட்காந்து படிங்க. அது வந்து நம்ம ஒரு செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி நினைக்காதீங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். மெயின் பாயிண்ட்டு 2 தான், ரிவிஷன். ஏன்னா ரிவிஷன் நீங்கள் எத்தனை தடவை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ரிவிஷன் அடுத்து டெஸ்ட் ப்ராக்டிஸ்.
ஏன்னா எப்போவுமே ரிவிஷன் பயங்கரமாக பண்ணிகிட்டே இருக்கணும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அன்ஃபிட் யாருன்னா 2 பேர் தான். கேர்லெஸ் மிஸ்டேக் விட்றவன் அன்ஃபிட்டு, கடைசி 20 கொஸ்டின் என்னென்ன தெரியாமல் விட்றவன் அன்ஃபிட்டு, மற்ற எல்லாருமே எலிஜிபிள் தான். அதனால் கடைசி நேரம் நல்லா படிங்க, கடுமையாக படிங்க. ஏன்னா நல்லா ஷெடியூல் போட்டு கம்ப்ளீட்டாக சிலபஸ் ஒரு 2-3 ரவுண்ட் விட்டுருங்க. எல்லாத்தையுமே ஒரு 3 ரவுண்ட் ரிவிஷன் பண்ணிட்டு போயிருங்க. கையில் ஒரு கருப்புல ஸ்கெட்ச் வச்சு தெரிஞ்ச கொஸ்டின்லாம் அடிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரிவிஷன் பண்ணுறது கம்மியாக இருக்கும். யார் சக்ஸஸ் பண்ணுவான்னா, எவன் வந்து ரிசோர்ஸ் லிமிட்டாக வச்சுருக்கானோ அவன் தான் சக்ஸஸ் பண்ணுவான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கைடை படிக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சாத்துக்குடி ஜூஸ் கதை சொல்லுவாங்க. முந்திலாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் அந்த ஃபீல்டுக்கு வரும்போது கைடு தான் படிப்போம். ஈகிள் கைடு, ராமன் கைடு, சுறா கைடு, நிறைய கைடு இருக்கும். அது வந்து ஜூஸ் மாதிரி. ஏன்னா ஒரு ஜூஸ்னால் என்ன, சாத்துக்குடி ஜூஸ்னால் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சாத்துக்குடி ஜூஸ் போடுறாங்கன்னா என்ன போடுவாங்க, தோலை உரிச்சிருவாங்க, அப்புறம் கொட்டையை எடுத்துருவாங்க, சக்கையை எடுத்துருவாங்க, நம்ம ஜூஸ் மாதிரி தருவாங்க, அப்படியே எடுத்து நம்ம குடிச்சிக்கலாம். ஏன்னா அது அந்த காலத்துக்கு அந்த காலத்துக்கு அது ஒத்து வந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ என்ன செய்யறேன்னா, தோல்லேருந்து கொஷின் கேட்கான், சக்கையிலேருந்து கொஷின் கேட்கான், கொட்டையிலேருந்து கொஷின் கேட்கான். புக்கை தான் நீங்கள் படிக்கணும். ஏன்னா கம்ப்ளீட்டாக இங்கே ஸ்கூல் புக்கை தான் நல்லா படிக்கணும். கைடை நம்பிட்டு இருக்கக்கூடாது. ஸ்கூல் புக்கை எவ்வளோ தூரம் திரும்ப படித்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிடணும். நம்ம கைடை நம்பும்போது திடீர்னு அவங்க கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருப்பாங்க. நம்ம பரீட்சையில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா நான் ஒரு எக்ஸாம் போயிருக்கும்போது ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ்காரை வந்து ஃபேக்ட்ரி எங்கே போடுறான்னு கேட்காங்க. அப்போ நான் சூரத்துன்னு படிச்சிருக்கேன். ஆனால் அந்த போகும்போது ஒரு கைடு கிரண் ஒரு புக்கு உண்டு, அந்த கைடில் பார்த்துட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா பாம்பேன்னு போட்டிருக்கான், கல்கத்தான்னு போட்டிருக்கான். பரீட்சையில் அதே கொஸ்டின் ரிப்பீட்டு. அங்கே வச்சு எனக்கு தோணுது, ஏற்கனவே படித்தது சூரத்து, ஆனால் வரும்போது படித்ததில் கல்கத்தான்னு போட்டிருக்கேன். ஏற்கனவே படித்தது எனக்கு டவுட் வந்துட்டு. அப்போ வரும்போது படித்தது தான் கரெக்டாக இருக்குன்னு கைடை பார்த்து தப்பாக போட்டேன். அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கை 100% நம்பிடுங்க. நல்லா தெளிவாக படித்ததையே திரும்ப படிங்க. ஒரு 10 புக்கை படிக்கிறத விட ஒரே புக்கை 10 நேரம் படிங்க, சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும்.